அவர்கிட்ட பணம் இருக்கும், ஆனா அறிவு இருக்காது. பணம் வச்சிருப்பாரு, நல்ல நிறைய பொருளாதாரம் இருக்கும், ஆனா அவருக்கு அறிவு இருக்காது. இந்த அறிவு இல்லாத நிலையில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பணம் தன்னுடைய பொருளாதாரத்தை வீணாக செலவு செய்யக்கூடியவனாக இருப்பார். இவருக்கு அல்லாஹ் பாவத்தை உடனடியாக எழுதிடுவான். இவரு பாவத்தினுடைய பாவம் இவருக்கு எழுதப்பட்டுரும். நான்காவது ஒரு நபரை சொல்றாங்க, அவர்கிட்ட பணமும் இருக்காது, அறிவும் இருக்காது, ஆனா அவர் என்ன செஞ்சுக்குவார், வெளியில சொல்லிக்குவார், என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் அதெல்லாம் செஞ்சிருவேன் என்பதாக வெளி வாய் வார்த்தையாக ஃபசாது செய்து கொண்டே இருப்பாரு. இவருக்கும் மேலே உள்ள நபர் பணம் இருந்தும் அறிவில்லாமல் தன்னுடைய பொருளாதாரத்தை, பணம் காசு பொருளாதாரத்தை வீணாக செலவு செஞ்சவர். இந்த வீண் செலவு அல்லாஹ் விரும்ப மாட்டான். எப்பவுமே அல்லாஹு தாலா அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னு சொன்னா அந்த வீணான செலவினங்கள் செய்வர். உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் வரையம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று எதையுமே வீண் வரையம் செய்யறது அல்லாஹ் பிடிக்காது. பணம் காசு மட்டுமல்ல, எதையுமே வீண் வரையம் செய்வது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. அப்ப அந்த வீணாக செலவு செய்தவரும் பணமும் இல்லாம அறிவும் இல்லாம வெறும் வார்த்தையால் வாய் ஜவடாலா பேசிக்கிட்டே இருக்கிறாருல்ல, இந்த தன்மை உள்ளவர், இந்த ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பாவம் எழுதப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இதுல உண்மையான அல்லாஹ்விடத்துல நற்கூலியை பெறக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னா சாதிக்கு நீயா, உண்மையான நிய்யத்துடையவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டால் அதுல இந்த மூன்றுல ஒண்ணு அல்லாஹ் நடத்தி கொடுத்துருவான். அதனாலதான் குர்ஆன்ல 40 துஆவை அல்லாஹ் சொல்லி தரான். 40